வைக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி வெள்ளையா தோல் வெள்ளையா தெரிகிற வரைக்கும் அந்த தோலை எடுத்துடணும். தோலை எடுத்தோன்னா வெள்ளையா இருக்கும். இதே மாதிரி சீவிட்டு கட் பண்ணி கழுவி எடுத்துக்குவோம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்குவோம். இப்போ இதை 1-2 உடச்சிக்குவோம். இப்போ இது 1 கப் 3/4 கப் இருக்கும். பார்த்துக்கங்க. இந்த கிழங்கு முடவாட்டு கிழங்கு அரிஞ்சு வச்சிருக்கிறேன். இதை இதில் போட்டு அரைச்சிக்குவோம். அந்த மிளகு ஜீரகத்தோடய போட்டு அரைச்சிக்குவோம். இது கூட கொஞ்சம் இஞ்சி, ஒரு பூண்டு போட்டு அது கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 பச்சை மிளகாய் இல்லைன்னா 1 பச்சை மிளகாய் போட்டு 1-2 உடச்சிக்கணும். நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை. அப்படி உங்களுக்கு வந்து சரியாக அரைப்பட மாட்டேன்ட்டுச்சுன்னா அந்த கிழங்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, மாவாயிடும். இது புளிக்கரண்டி ஆயில் போட்டுப்போம். கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கல்பாசி, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடும். ஆயிலே போட்டுறோம். அப்போதான் மஞ்சள் ஸ்மெல் வராது, பச்சை ஸ்மெல். இப்போ இதில் 2 லிட்டர் தண்ணி, ஒரு லிட்டர் 2 லிட்டர்ன்ற 1 லிட்டர் தண்ணி. இப்போ இது மாதிரி உடச்சி வச்சிருக்க விழுதை இதில் போட்டுருவோம். இது மாதிரி சக்கையாக இருக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் சுற்றிட்டு அடுத்ததை போட்டு சுற்றிடணும். இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் இதோட உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக அஜினோமோட்டோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட் தூக்கி கொடுக்கும். இப்போ சூப்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த பட்டையை இறக்க போகும்போது அப்படியே மேலால எடுத்துருங்க. ஏன்னா வாயில் படும்ல. எடுக்கலாம். அப்படியே குடிக்கிறவங்களும் விருப்பப்பட்டால் குடிக்கலாம். இதை அப்படியே எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சொல்லுங்க. அதுதான் என்ன பண்ணா கொஞ்சம் தூளா இல்லாத முழு பட்டையா 2 போட்டு விட்டுருங்க. அதை எடுக்கவே தேவையில்லை. இப்போ இதில் இறக்க போகும்போது கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டு ஒரு கொதிச்சோன்னே இறக்கிடுங்க. நல்லாயிருக்கும். ஒரு பிடி முருங்கைக்கீரை, அவ்வளோதான்.